எல்லோரும் நீங்கள் டெய்லி ஒரு 10 பேராவது கேட்டுடுறீங்க. சார் புது அப்ளிகேஷன் போடுற வீடியோ கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன வீடியோ கேட்டாலும் இமீடியட்டாக சொல்லிடுறோம். என்ன பதிலுமே சொல்லிடுறோம். பட் நம்ம இந்த புது அப்ளிகேஷன் போடுற வீடியோ மட்டும் ஏன் இவ்வளோ நாளாக போட முடியலன்னா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. இது வந்து பண்ணணுன்னா ஒரு நார்மலான டைமில் பண்ண முடியும்னு தான் இப்போ நைட்டு உட்காந்துருக்கோம். உங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம இன்றைக்கி வந்து புது அப்ளிகேஷன் எப்படி போடுறது, புது டிஎஸ்எம் போர்ட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்பவும் போல் நம்ம டிஎஸ்எம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் இந்த 3 கோடு இருக்கிற இடத்துல டச் பண்ணிங்கன்னா சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸ்னு இருக்கும். இதில் வந்துட்டிங்கன்னா டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னால் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னால் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட வந்து ப்ரூஃப் எல்லாம் வாங்கி ப்ரூஃப் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே செலக்ட் பண்ண தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேமு, ஃபாதர் நேமு, அவங்களோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட மொபைல் ஆதார் நம்பரு, அவங்களோட அட்ரஸ்ஸு, இதுதான் வந்து இம்பார்ட்டனு. இது வந்து என்னென்னா போர்ட்டல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நம்ம டைப் பண்ணுறதுக்கு எரர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைமில் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து மெயில் ஐடி எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இதுலேயுமே அவங்க கொடுத்துருக்குற ப்ரூஃபுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் போட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ரூஃபை வந்து நீங்கள் வாங்கி சிஸ்டத்தில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்காக. ஒரு இண்டிவிஜுவல் நேம் கஸ்டமர்னால் ஆதார் ஒரிஜினலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதே கம்பெனி நேம்னால் ஜிஎஸ்டி காப்பி ஆர் எனி அட்ரஸ் ப்ரூஃபு. ஆதாருமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அட்ரஸ்ஸு, அவர் இருக்கிற அட்ரஸில் வாங்குறாருன்னா ஆதார் ஓகே. இல்லை கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வேறு அட்ரஸில் வந்து மாறிட்டாங்க, பட் ஆதார் ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார் வச்சுருக்காங்க, அட்ரஸ்க்கு கேஸ் பில்லு அல்லது வந்து இபி பில்லு, இல்லை ஹவுஸ் டேக்ஸ் ரெசிப்ட்டு, அல்லது ஏற்கனவே ஏதாச்சும் லேண்ட்லைன் நம்பர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்து எதாவது லைவில் இருந்துச்சுன்னா அதனோட பில் காப்பி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இப்போவே 3 நிமிஷம் ஆகிப்போச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அடுத்தது கஸ்டமர் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிறத பார்த்துடலாம். புது கஸ்டமருக்கு நீங்கள் போடும்போது ஆட் கஸ்டமர்னு சொல்லிவிட்டு அந்த டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னா ஆட் கஸ்டமர்னு இருக்கும். ஆட் கஸ்டமரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் இண்டிவிஜுவல் கஸ்டமரு, கார்ப்பரேட் கஸ்டமர்ன்ட்டு இருக்கும். நீங்கள் வந்து கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா லீஸ் சர்க்கியூட்ஸு, மற்ற மாதிரி எம்பிஎல்எஸ் விபிஎன் சர்க்கியூட்ஸு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் போடுறது தான் கார்ப்பரேட் கஸ்டமர்ஸு. நார்மலாக எஃப்டிடிஹெச்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே இண்டிவிஜுவல் கஸ்டமர் மட்டும் யூஸ் பண்ணணும், B2C. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். எடுத்தோடனே கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட நேம் கேட்கும். கஸ்டமரோட நேம் நீங்கள் இது மாதிரி நோட் பேடில் போட்டு வச்சுட்டிங்கன்னா டைப் பண்ணுற டைம் இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் காப்பி பண்ணி போடுற மாதிரி இருந்தாலும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட் நேம் வந்து ஒரு இனிஷியல் மட்டும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜென்டர் மேல், டைட்டில் வந்து இண்டிவிஜுவல் நேம் ஆச்சா மிஸ்டர்னு கொடுத்துக்குங்க. கம்பெனி நேம் இருந்துச்சுன்னா வேறு வந்துடும். இது வந்து கஸ்டமர் நேம் எடுத்தோன்னே இது மட்டும் கொடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஒன்று இருக்கும் பாருங்கள். இது அத்தனையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஏரோ மார்க் ஒன்று இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். இதில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்ட்டு நான் கஸ்டமரோட ஆதார் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, கவர்மெண்ட் ஐடி கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இதில் என்னென்ன லிஸ்ட்டில் இருக்குதுங்க பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிறப்போ. இது எல்லாமே நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஐடி ப்ரூஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து ஆதார் கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். அந்த ஆதார் கார்டோட நம்பர் கேட்குது. ஆதார் நம்பரெல்லாம் வந்து சும்மா டம்மியாக போடாதீங்க. எல்லாமே வந்து கம்பல்சரி என்ன ஒரிஜினல் டேட்டா இருக்குதோ ஒரிஜினல் டேட்டா தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும்.
அப்போ தான் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ் ஆகும். ஆதார் நம்பர் போட்டுட்டோம். ஆதார் இஷ்யூடு டேட் வந்து டேட் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி கரண்ட் டேட்டே கொடுத்துக்குங்க. அங்கே ஒரு டேட் கண்டிப்பாக வேணும், கரண்ட் டேட் கொடுத்துக்குங்க. இப்போ இங்கே கஸ்டமர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இங்கே செலக்ட் ஃபைலில் போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டு வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து இது ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜு, நெக்ஸ்ட்டு ஆதாரோட பேக் சைடு பேஜ். ஓப்பன். அதே மாதிரி நம்ம ஐடென்டிட்டியுமே இதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி வந்து அவரோட ஃபோட்டோ வாங்கி வச்சுருக்கேன். அதனால் டோட்டலாக 3 ப்ரூஃபுமே இங்கே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா கீழே அடுத்ததாக வந்துடும். அடிஷ்னல் கஸ்டமர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்கு அடுத்தது அடுத்த காலத்துக்கு போகிறோம். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் வந்து மேண்டட்டரி இல்லாட்டியுமே நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு கஸ்டமரோட டேட்டாவை வச்சுக்குங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து கஸ்டமருக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்க விரும்புகிறோம், ஒரு விஷஸ் போடுறோம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து கஸ்டமரை வந்து நம்ம எப்படியெல்லாம் சர்வீஸ் கொடுத்து நம்ம கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அனுப்பும்போது நமக்கு இன்னுமே கஸ்டமர் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம இது ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எல்லாத்தோட டேட் ஆஃப் பர்த் வச்சிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷஸ் அனுப்புறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றதெல்லாம் இங்கே டிஃபால்ட்டாக அதே செலக்ட் ஆகிக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் எதுவுமே போய் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்காது. நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட அட்ரஸ். கஸ்டமரோட அட்ரஸில் போய்ட்டு இங்கே ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு பின்கோடு எடுத்தோடனே கஸ்டமரோட பின்கோடு போடுங்க. பின்கோடு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே இங்கே டிஃபால்ட்டாக இந்தியா செலக்ட் ஆகிருக்குது. நீங்கள் போய் மற்றதில் அட்ரஸில் வந்து தமிழ்நாடுக்கு டிஏஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துடும். டிஸ்ட்ரிக் வந்து எல்லாமே ஒரு 4 லெட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன இருக்குதோ அது வந்துடும் ஈஸியாக சர்ச் பண்ணுறக்காக. கஸ்டமர் அட்ரஸ் டீட்டெயில் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஏரியா டீட்டெயில் முடிஞ்சுது. இப்போ தான் வந்து கஸ்டமர் டோர் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸோட கஸ்டமரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போடுறோம். இந்த மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்குங்க. டிஃபால்ட் அட்ரஸ் எஸ் ஆர் நோ, அதாவது நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ப்ரூஃப் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இது சேம் அட்ரஸுங்கிறனால நம்ம எஸ்லேயே விட்டுடுறோம். மற்ற ரைட் சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த நீங்கள் அப்லோட் பண்ண வரைக்கும் அது கொஞ்சம் சேவ் ஆகிக்கும். அடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கஸ்டமரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். கஸ்டமரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே இங்கே கஸ்டமரோட மொபைல் நம்பர் கேட்கும்.
முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமரோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பர்மனன்ட் நம்பர் என்ன நம்பர் இருக்குது, மெயின் நம்பர் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டு வாங்கிக்கங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் கம்பெனிக்கு சியூஜி நம்பர் ஏதாச்சும் மேனேஜர் நம்பர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாங்கும்போது அப்போதைக்கு இருக்கிற ஸ்டாஃப் நம்பர் வாங்காமல் பர்மனெண்ட்டாக அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த மாதிரி மொபைல் நம்பர் வாங்கி பர்மனெண்ட் நம்பர் வாங்கிக்கிங்க. நம்ம நிறைய கவர்மெண்ட் கனெக்ஷன் கொடுப்போம். ஒரு பிளான் சேஞ்சுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, சார் நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மொபைல் நம்பர் வாங்கும்போது மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது பர்சனல் கொடுக்கறதுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க பர்மனெண்ட்டாக யார் இருப்பாங்க, எந்த ஸ்டாஃப் போனாலுமே கம்பெனிக்குன்னு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்பரை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி போடுங்க. மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓடிபி, வித்தவுட் ஓடிபி, வாட்ஸ்அப் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட ஓடிபி வாங்கி போடுங்க. நான் இப்போ கஸ்டமருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். நான் கஸ்டமர்கிட்ட ஓடிபி வாங்கி என்ட்ரு பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் மியூட்டில் இருக்கும். கஸ்டமருக்கு இந்த இடத்துல ஓடிபின்னு சென்ட் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 செகண்ட்ஸு 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஓடிபி வாங்கிடணும். வேலிடிட்டி ஆச்சுன்னா திருப்பி ரீசெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து ஓடிபி வந்துருச்சு. நம்ம வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணுறோம். இதை வந்து வெரிஃபை பண்ணுறோம். இந்த ஓடிபி கரெக்டாக அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் மொபைல் ஹேஸ் பீன் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இமெயில். கஸ்டமர் கொடுத்த இமெயில் வந்து பர்ஃபெக்டாக இல்லையா, நம்ம மெயில் போகுதா என்னங்கிறதுக்கு நம்ம இமெயிலையும் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இமெயில் ஐடியை வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறோம். வெரிஃபை பண்ணுறது ஓடிபி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே பேஜ் வந்து ஓடிபி வந்து கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து யூஆர்எல் செலக்ட் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி வந்து நீங்கள் கஸ்டமர் பிளேஸில் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக மெயிலை ஓப்பன் பண்ணி ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் நைட் டைம் அப்படிங்கிறனால நம்ம யூஆர்எல் செலக்ட் பண்ணிக்கிறோம். யூஆர்எல் செலக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கஸ்டமர் வந்து ஒரு மெயில் வந்து பிஎஸ்என்எல் சைட்லேருந்து போயிடும். அது நாளைக்கு காலையில் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு அதில் ஒரு லிங்க் வந்திருக்கு சார், அதை கிளிக் பண்ணுங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. அந்த லிங்க்கை அவர் கிளிக் பண்ணார்னா மெயில் ஐடி வெரிஃபை ஆட்டோமேட்டிக் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அட்டாச்மெண்ட்டு மற்றதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. கஸ்டமரோட ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். அட்ரஸ் முடித்து ஓடிபி வாங்கியாச்சுனாலே ஓகே கொடுத்துட்டிங்கனாலே இந்த ப்ரூஃப் ஓகே பண்ணுற கேட்கும். டாக்குமெண்ட் வந்து கேஃப் கேட்குது. நம்ம பேப்பர்லெஸ் தான் கொடுக்குறோம். திருப்பி இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அட்டாச்மெண்ட்டுங்கிற இடத்துல திருப்பி எகெயின் ப்ரூஃபையே வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமர் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்துடும். கஸ்டமரோடது வந்து இங்கே ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் ஆகிருக்குது. அவங்களோட மெயில் ஐடி இங்கே இருக்குது, மொபைல் நம்பர் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ஆர்டர் போட போகிறீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கஸ்டமருக்கு பில்லிங் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அடுத்தது அவருக்கு ஒரு நம்பர் ரிசர்வ் பண்ணணும். அடுத்தது நம்ம க்ரியேட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் இது வந்து டிராஃப்ட் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ வெளியில் போயிட்டு உள்ளே வரணும் அப்படின்னா கூட பேக்கில் போயிட்டு அந்த கஸ்டமர் சர்ச்சில் போயிட்டு இந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா, இப்போ இதுதான் கஸ்டமரோட மொபைல் நம்பர். அதுவுமே சொல்லிடுறேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டுருந்துருக்குறீங்க. நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில் போயிடுது, திருப்பி உள்ளே வரணும்னா இது வரைக்கும் மட்டும்தான் சேவ் ஆகும். இதுக்கப்புறம் இன்னும் சேவ் ஆகிற ஆப்ஷன் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. நீங்கள் திருப்பி உள்ளே வந்துட்டிங்கன்னா நான் எப்படி வரதுங்கிற சொல்கிறேன். எகெயின் டிஆர்எம் என்ட்ரிக்குள்ளே போகிறீங்க. இங்கே போயிட்டு அந்த கஸ்டமர் மொபைல் நம்பரையே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஒரு சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே இங்கே வந்துடும். இதுலேருந்து தான் வரும். நீங்கள் இதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே சேவ் ஆகாது. ஸோ வந்து ஒன்று ஒன்றா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள், தப்பாக ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு போயிட்டு க்ரியேட் ஆர்டர். க்ரியேட் ஆர்டருக்குள்ளே போகிறீங்க.
போம்போதே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ் வந்து ஏதாச்சும் ஆட் பண்ண வேண்டியத பண்ண முடியும். அல்ல டிஃபால்ட் அட்ரஸே வந்துருச்சு. நீங்க இதில வந்து சர்வீஸ் டைப் கிரியேட் பண்ண போறீங்க. நம்ம என்ன குடுக்க போறோம்னா, பாரத் ஃபைபர் தான் குடுக்க போறோம். VPN குடுக்கும்போது VPN நம்ம வந்து ஜென்ரலா பாரத் ஃபைபர் தான் பண்ணுவோம். அதனால பாரத் ஃபைபர் செலக்ட் பண்ணிக்கங்க. சப் சர்வீஸ் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில வாய்ஸ்ன்னு இருக்கும். நம்ம வந்து காம்போ ஆர்டர் வந்து இங்க கீழ இருக்கும். காம்போ ஆர்டர் செலக்ட் பண்றதுனால, நீங்க எடுத்தோனே பிராட்பேண்ட் மட்டும் செலக்ட் பண்ணீங்கனாலே போதும். இல்ல வாய்ஸ் மட்டும் தனியா போடுறீங்கன்னா, நீங்க வாய்ஸ செலக்ட் பண்ணிக்கங்க. இதுலயுமே பாரத் ஃபைபர் ஆ ஒண்ணு இருக்கு. அது இருக்கு. அத செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பில்லிங் அக்கவுண்ட் நம்பர் வந்து நீங்க ஒண்ணு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. கஸ்டமரோட பில்லிங் அக்கவுண்ட் நம்பர். அவங்க என்ன கேட்டகரி அந்த மாரி. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு டேப் ஆகும். இங்க இருக்கிற பிளஸ்ல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல டிஃபால்ட்டா நெறைய காலம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அக்கவுண்ட் டைப். நம்ம வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு குடுக்கறனால, நீங்க கஸ்டமர் வந்து இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணிக்கங்க. பிசினஸ் கஸ்டமர்னா பிசினஸ். இதுல வந்து ஒன்லி கஸ்டமர் மட்டும் செலக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அக்கவுண்ட் சப் டைப். அவங்க என்னவா இருக்கிறாங்க? வீட்டுக்கு வாங்குறாங்களா? இல்ல அவங்க என்ன என்ன இதுக்காக வாங்குறாங்க? அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதர்ஸ் குடுத்துக்கலாம். நம்ம ஜெனரலா அதர்ஸ் தான் மத்த இதுலயும் குடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாமினி நேம் அந்த கஸ்டமர் கிட்ட நாமினி நேம் நான் யாருன்னு கேட்டதுக்கு, எங்க அப்பா பேர் போட்டுக்கங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால நம்ம வந்து அவங்க அப்பா பேர் செலக்ட் பண்ணிக்கிறோம். அவரு அவருக்கு என்ன உறவு முறைன்னு கேட்கும். அது வந்து ஃபாதர்ன்னு குடுத்துக்கங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலம் நீங்க முடிச்சுட்டீங்கனாலே, அடுத்த காலத்துக்கு போறதுக்கு பொதுவாவே இங்க ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, அடுத்தது எங்க போகணுங்கிறத அதே ஓப்பன் பண்ணிக்கும். பில் டெலிவரி வேண்டியதில்ல. மேனேஜ்மென்ட் தான் தனியா கேட்குது. இதுல என்னென்ன எஸ்எஸ்ஏ அந்த மாரி எல்லாம் குடுக்குற மாரி இருக்கும். இதுல எடுத்தோனே இந்த மாரி ஒரு ஒரு காலம் இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ் வந்து நம்ம குடுக்க வேண்டியது இருக்காது. நீங்க டைரக்ட்டா எஸ்எஸ்ஏக்குள்ள போயிரலாம். எஸ்எஸ்ஏ செலக்ட் பண்ணீங்கன்னா, ஜோன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் ஜோன். தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து சவுத் ஜோன் தான். நார்த் கிடையாது. சவுத் ஜோன் தான் நம்ம டிஃபால்ட்டா செலக்ட் பண்ணணும். சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சர்க்கிள். பிஏ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறனால, நான் கோயம்புத்தூர் பிஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து என்ன பிஏ வேணுமோ, உங்க உங்க பிஏ செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி அதில என்ன எஸ்எஸ்ஐ எங்களுக்கு கோயம்புத்தூர் எஸ்எஸ்ஐல பார்த்தீங்கன்னா, ஊட்டி தனியா இருக்கு, கோயம்புத்தூர் தனியா இருக்கு. நாங்க கோயம்புத்தூர் எஸ்எஸ்ஐ கீழ தான் வர்றோம். இத வந்து ஓகே குடுத்துட்டீங்கன்னா, அந்த இடம் வந்து இந்த சேவ் ஆகுற டைமெல்லாம் கொஞ்சம் டிலே எடுத்துக்கும். இப்ப நைட் டைம்ங்கிறனால இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்குது. இதே நீங்க வந்து பகல்லலாம் போட்டீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இத முடிச்சோனயே அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து ரூரலா, அர்பானா அப்படின்னு கேட்கும். அர்பான்ங்கிறது மினிமம் டவுன் எல்லாமே அர்பான் கீழ வரும். கிராமங்கள் எல்லாமே ரூரலுக்கு வரும். இது ரூரல் ஏரியாக்கு சேர்ந்தது தான். அதே மாரி ஜிஎஸ்டி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா டெல்லின்னு இருக்கும். அத நீங்க தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் போயிட்டு ஒருக்கா சேவ் குடுங்க. ஓகே குடுங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இங்க பாருங்க பில்லிங் அக்கவுண்ட்ங்கிற இடத்துல ஒரு பில்லிங் அக்கவுண்ட் கிரியேட் ஆகி வந்துருச்சு. 9112106178ங்கிறது கிரியேட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ப்பஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து பிசினஸ், இண்டிவிஜுவல், ஆஃபீஸ்ன்னு இருக்குது. ரெசிடென்ஷியல் நம்ம வீட்டுக்கு தான் குடுக்க போறோம். இந்த இடம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. ஈஸ் காம்போ நோன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து வாய்ஸ் ஆர்டர் மட்டும் தனியா போடுறீங்க. பிராட்பேண்ட் மட்டும் தனியா போடுறீங்கன்னா தான் நோ குடுக்கணும். உங்களுக்கு வாய்ஸ் ஆர்டரும் சேர்ந்து இது கூட கிரியேட் ஆகணும்னா, நீங்க எஸ்ன்னு குடுங்க. இது குடுத்தீங்கன்னா தான், நீங்க பாரத் ஃபைபர்ல மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பீங்க மேல. இங்க வந்து பாரத் ஃபைபர்ன்னு மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இங்க ஈஸ் காம்போங்கிற இடத்துல எஸ் குடுத்தீங்கன்னா தான், இதுக்கு கீழ வர்ற பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்போ பிளான்ஸா வரும். நீங்க நோ குடுத்துட்டீங்கன்னா, பிளானே வரல அப்படிங்கிறது இருக்கும். இது பாருங்க இப்ப ஸ்க்ரோல் அப் கூட ஆகல. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. இப்ப என்கிட்ட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, 849 பிளான் கேட்டிருக்காரு. இதுல எல்லா பிளான்ஸுமே அவைலபிள் இருக்குது. இதுல இங்க கீழ கூட ஒரு ஏரோ மார்க் இருக்குது. குடுத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நெறைய என்னென்ன பிளான்ஸ் இருக்குதோ, எல்லா பிளான்ஸுமே இதுல வந்து டிஸ்ப்ளேல இருக்குது. மேக்ஸிமம் பிளான்ஸ் வந்து இதுல நெறைய பிளான்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்கு. இயர்லி பிளான் இருக்குது. இந்த பிளான்லயுமே இயர்லிங்காட்டி தான் ஞாபகம் வருது. நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிற இடத்துல காம்போவா இல்லையாங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். பாரத் பிராட்பேண்டும் இருக்கு, வாய்ஸும் இருக்குது. ஓகே. அது இல்லாம பாருங்க, இங்க ஒரு ஃபயர் சிம்பல் மாரி இருக்குது. இங்க ஒரு இது என்ன இருக்குதுன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆனுவல் பிளான் கேட்கறாங்க. இதுக்கு முன்னாலலாம் நம்ம ஆனுவல் பிளான் கேட்டாங்கன்னா, சம்டைம்ஸ் செலக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மந்த் தான் போய் கஸ்டமர சிஎஸ்சில நீங்க 1 இயர்க்கு பணம் கட்டி ஆனுவல் பிளான் போட்டுக்கோம்பாங்க. இது நம்ம ஜெனரலா மந்த்லி பிளான்ல செலக்ட் ஆயிருக்கும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஃப் இயர்லி போட்டுக்கலாம், ஆனுவல் போட்டுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஆர்டர் மீன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த என்ன பிளான்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இனி அடுத்தது என்ன போகும்னா கொஞ்சம் போர்ட்டல் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பகல் டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஒரு மார்னிங் ஒரு 8:00 8:30க்கு முன்னால் நிறையா பேர் ஆர்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி நைட் டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேஃப் வந்து அடுத்தது என்ட்ரி ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்பஸ் ஆஃப் கனெக்ஷன் ரெசிடென்சியல்னு இருக்குது. அது 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 செக் பண்ணிக்கங்க எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பேப்பர்லெஸ்ஸாக நம்ம வந்து ஓடிபி வாங்கி தான் போடுறோம். ஹார்ட் காப்பி எதுவுமே கஸ்டமர்கிட்ட வாங்கலினா எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டு பி கலெக்டடுங்கிற இடத்துல நன்னு வந்துடும். நீங்கள் அங்கே எஸ் கொடுத்தீங்கனாலே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ரெஃபரல்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் ஃப்ரான்ஸ் யாராச்சும் உங்களுக்கு ரெஃபரல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக. இது இந்த காலங்கள் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃப்ரான்சைசி கோடு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சேல்ஸ் இது எல்லாமே உங்கள் ஃப்ரான்சைசி தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, இந்த கீழே அதுக்கு கீழ்காலத்தில் வந்து ஃபைபர் எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே மேப் ஆகிருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இன்கேஸ் என்னென்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக வேறு எக்ஸ்சேஞ்ச் கோடு இருக்குது உங்களுக்கு. வேறு ஏதாச்சும் கோடு மேபி மேப் ஆகிருக்கலாம் டிஃபால்ட்டாக. அப்படி ஆகிருக்கும்போது நீங்கள் இங்கெல்லாம் சிரமப்பட்டு இந்த பாருங்க இந்த 3 காலத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் கோடை மாற்றினீங்கன்னா இங்கே இது எல்லாமே மாறி போகும். ஸோ வந்து எக்ஸ்சேஞ்ச் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி இங்கே வாங்க. சேல்ஸ் யார் என்னங்கிறத அதில் உள்ளே போனீங்கன்னா என்னோட நேம் அது வந்து என்னென்னா ஃப்ரான்சிசி கோடு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் 3 வச்சுருக்கேன், டைப் 4 வச்சுருக்கேன். இது நான் வந்து டைப் 4ல் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன், ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தேன். நம்மளோட அக்ரிமெண்ட் ரெனியூவலை பற்றி நம்ம அசோசியேஷன் மெம்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இது பாருங்கள், நீங்கள் ஆர்டர் போடும்போதே உங்களோட அக்ரிமெண்ட் வேலிடிட்டி டேட் வந்து எந்த டேட்டு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோடய டைப் 4 பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் இருக்குது. டைப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது டைம் எப்படிங்கிறது நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் அங்கே வந்து அந்த இது கேட்டகரி வந்து செலக்ட் ஆகிக்கும். மெயின்டெனன்ஸு ஃப்ரான்சைஸியுமே நீங்கள் தான் யார் போடுறீங்களோ அதுதான். அதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெயின்டெனன்ஸில் 2-3 ஃப்ரான்சைஸி இருந்துச்சுன்னா ஒர்க் ஃப்ரான்சைஸி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக இப்போதைக்கு எல்லாமே ஒன்று தான். டிப் ஃப்ளக் வந்து எக்ஸு. சேல் சேனல் வந்து நம்ம தான் சேல் சேனல் பண்ண போகிறோம். இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்துருச்சு, எஸ்டிடி கோடு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மேப் ஆகாமல் இருக்குது. யாருக்குமே டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்கனாலுமே மற்ற அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரல. ஸோ வந்து இப்போதைக்கு நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்குங்க. டிஸ்ட்ரிக் வந்து இன்னுமே இதில் அப்லோடு பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதில் வந்து கடைசியில் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்ஸிங் வச்சுருந்தீங்கன்னா மேண்டரி ஃபீல்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேஜுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் நம்பரு, பில்லிங் அக்கௌண்ட் நம்பரு, இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரலாக வந்துடும். அதே மாதிரி என்ன ஃபைபர் வேல்யூ ப்ளஸில் போட்டிருக்கோம், காம்போவில் போட்டிருக்கோம், எல்லாமே இருக்குது. செலக்டட் டிஸ்கவுண்ட் ஆன் பில்லிங் அக்கௌண்ட் இருக்குது. டிஸ்கவுண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ரிசர்வேஷன், பாரத் ஃபைபர் வாய்ஸ் ப்ராட்பேண்ட் இருக்கும். இதில் நீங்கள் இங்கே நார்மலாக ஒரு ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன நம்பர் டிஃபால்ட்டாக அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துடும். இந்த இடத்துல நார்மலாக இந்த நம்பர் இந்த சீரியலில் 2267532ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்திருக்கு. நீங்கள் வந்து இல்லை எனக்கு நம்பர் வந்து கஸ்டமருக்கு கடைசி லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து என்கிட்ட ஒரு நம்பர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக இதில் போட்டிங்கன்னா இதில் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்கும். ப்ரீமியம் ஏங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேனிட்டி நம்பர்ஸ்னு சொல்லுவோம், அமௌண்ட்டு பே பண்ணி வாங்குறது. ஃபேன்சி நம்பர் எல்லாமே இதில் அவைலபிள் இருக்கும். நம்ம கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த் இப்போவே 24 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸ்டாண்டர்டில் போய்ட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு இந்த பேஜில் வந்து என்ன சீரியல் அங்கே காமிச்சதுன்னு பார்த்துக்குங்க. இங்கே 226 சீரியல் தான் வந்து ஜென்ரலாக அங்கே ப்ராப்ளமாக இருக்குது. பட் நான் போட்டிருக்கிற எக்ஸ்சேஞ்ச் கோடுக்கு 231 தான் வந்து அந்த ஏரியாவில் மேக்ஸிமம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செக் பண்ணணும்னா எப்படி செக் பண்ணணும்னா இதுக்கு முன்னால் எண்ட்ஸ் வித் ஸ்டார்ட் விட்ஸ்னு இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செக் பண்ணால் இதில் அந்த சிஸ்டம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை.
ஸோ வந்து நீங்கள் எடுத்தோன்னே எஸ்டிடி கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், டைப் பண்ணணும். எஸ்டிடி கோடை டைப் பண்ணிவிட்டு வழக்கப்போட ஒரு ஹைப்பன் போட்டு 231000 0421 231 999 வரைக்கும் 231. ஆக்சுவலாக இது 7 டிஜிட் நம்பரு. ஓகே, அதனால் வந்து 231 40 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 9 கொடுத்துக்கலாம். இப்போ இதில் போய் கொயரி கொடுத்தோம்னா இதில் இந்த சீரியலில் ஏதாச்சும் நம்பர்ஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது சர்ச் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 20 செகண்ட் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேனிட்டி நம்பர்னால் இதில் சார்ஜஸ் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே 10 நம்பர் தான் இருக்கும். போனோன்னே இந்த இடத்துல 10ங்கிறது மேக்ஸிமம் 100 நம்பர் தான் பண்ண முடியும். 200 வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் 100 மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிங்கன்னா 100 நம்பர்ஸ் இதில் வர மாதிரி காமிச்சிக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு மொபைல் நம்பரில் லாஸ்ட்டு 4 டிஜிட் 3 டிஜிட் எது வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரே செகண்ட் நான் கஸ்டமர் மொபைல் நம்பர் பார்க்காம விட்டுட்டேன். ஒரே செகண்ட். இல்லை, கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 6161 இருக்கிறதுனால இப்போதைக்கு 61613 தான் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தோம்னா அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த நம்பர் வந்து இப்போ ரிசர்வ் ஆகிட்டுருக்கு. நம்ம பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணணும். பட் நான் இடையில உங்களுக்கு சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. என்னென்னா நீங்கள் அதெல்லாம் கோட்டை விட்டுட்டிங்கன்னா தான் திருப்பி ஆர்டர் எகெயின் போடுற மாதிரி இருக்குங்கிறனால தான் சரி கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லன்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணுங்கிறத நான் கொஞ்சம் இடையில சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த நம்பர் செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன பெண்டிங் இருக்குன்னா, நம்ம அடுத்தது வந்து வாய்ஸ் ஆர்டர் இருக்கிறனால ஒரு டெலிஃபோனை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மோடம் மாடல் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே செலக்ட் கூட்ஸ் அப்படிங்கிறது டெலிஃபோன் நம்பர். டெலிஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஃபால்ட் காலமாக கொடுத்துருக்காங்க. அதில் ஏடு கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து டெலிஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதில் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்லில் வந்து ஒரு 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. முதல்ல பிஎஸ்என்எல் தான் கொடுத்துட்டு இருந்தது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பாரத் ஃபைபர் வாய்ஸ் அசஸ்ரீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா டெலிஃபோன் செலக்ஷனில் வந்து இன்ஸ்டாலேஷன் ரிக்வயர்ட் எக்ஸ்டன் இருக்கும். பர்ச்சேஸ் ஃப்ரம் பிஎஸ்என்எல்னால் இதுக்கு அமௌண்ட் வந்து அடுத்த பில்லில் வந்துடும். ஸோ நீங்கள் கஸ்டமர் ஓனடுன்னு போட்டுக்குங்க. அல்லது நீங்கள் கொடுக்குறீங்கனாலுமே இல்லை அடுத்த மாதம் பில்லில் வரணும் பர்ச்சேஸ்டு நெக்ஸ்ட் பில்னால் நீங்கள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பில்லில் கஸ்டமர் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இருக்கிறதுல. ஸோ நீங்கள் கஸ்டமர் ஓனுண்டே போட்டுக்குங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஒரே செகண்ட். ரெசிடென்ஷியல் கஸ்டமர் ஓகே. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா மேண்டரி ஃபீல்டு மிஸ்ஸிங்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு இடம் மட்டும் நம்ம இது ஆல்ரெடி செலக்டிங்கில் இருந்துச்சு. இது ஒவ்வொரு டைமே வருது. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹவுஸ் ஹோல்டு அதில் என்ன கேட்டகிரிங்கிறத நம்ம கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடம் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் தான் ஆகிருக்கு. பட் சப்மிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா த ஷேர் டிவைஸ் இஸ் நாட் ஆர்டர், ப்ளீஸ் ஆர்டர் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து மோடத்தை செலக்ட் பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து போய்ட்டு ஆட் இந்த இடத்துல ஆடுங்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே மோடம் கேட்டகிரி இருக்கும். இதில் வந்து ஏதோ ஒரு கேட்டகிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக நீங்கள் ஒன்றுமே சிம்பிள் பாரத் ஓஎன்டி டைப் ஏ செலக்ட் பண்ணிக்கிங்க. நார்மலாக நீங்கள் வந்து இல்லை அந்த பண்டில் ஆஃபர்லலாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்.
மோடம் யூஸ்டு மோடோ அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இது கொஞ்சம் குழப்பிக்க வேண்டாம். இது கூட நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நீங்கள் எடுத்தோடனேயே பாரத் ஃபைபர் ஓஎன்டி டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா, இது கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்களா என்னங்கிறது அந்த வாய்ஸ்க்கு எப்படி நம்ம லேண்ட்லைனுக்கு எப்படி செக் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு 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 டேப் வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1 கொடுத்துருக்குங்க. அதாவது மோடம் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் மோடம் சப்ளை பண்ணுறீங்கன்னா அது கஸ்டமரோட ஓன் மோடம். அல்லது வந்து பர்ச்சேஸ் ஃப்ரம் பிஎஸ்என்எல் அல்லது ரெண்டல் இது வாடகைக்கு கொடுக்குறீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஆர்டர் போடும்போது நீங்கள் ரெண்டல் பை ஃப்ரான்சிசி கொடுத்துக்குங்க. ரெண்டல்னால் இது பிஎஸ்என்எலோட ரெண்டலு. யாருமே இந்த ரெண்டல் செலக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃப்ரான்சிசி தான் நம்ம தான் கொடுக்குறோம் ரெண்டலுக்குன்னா ரெண்டல் ஃப்ரம் ஃப்ரான்சிசின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் ஆகிக்கும். இது நம்ம கஸ்டமருக்கு வந்து பேமெண்ட்டை வாங்கிட்டு தான் நம்ம மோடம் கொடுக்குறனால இதை கொடுத்துக்கிறோம். இன்ஸ்டாலேஷன் ரிக்வயர்டுங்கிற இடத்துல எஸ்ன்னு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஓனடான்னு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா பில் வந்து கால்குலேட் பண்ணும். அடுத்த மாதம் என்ன பில் வரும் கஸ்டமருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த அடுத்த டேப்பில் அதுதான் கால்குலேட் பண்ணும். இது ஒரு லென்த்தி பேஜ். இது என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ரீவியூ டோட்டலாக வந்து நம்ம என்னென்னலாம் என்ட்ரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இது டோட்டலாக ஆர்டர் ப்ரிவ்யூ. இதில் வந்து ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணாமல் திருப்பி புது அப்ளிகேஷன் இதில் வந்து எடிட் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ப்ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம், இவ்வளோ நேரம் உட்காந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிருக்குது, இவ்வளோ நேரம் உட்காந்துமே நம்ம வந்து இன்னும் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இதை ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் தான் எடிட் பண்ண முடியும். இது ஸ்க்ரோல் அப் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா இது என்னென்ன ஆர்டரு என்னென்ன போட்டிருக்கீங்க லேண்ட்லைன் என்ன எல்லாமே இருக்கும். கீழே டிஃபால்ட்டாகவே ஐ அக்செப்ட்டுங்கிறது ஆகிக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமருக்கு என்ன பில் வரும் அந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் இப்போ ஓப்பன் ஆகும். அடுத்த மாதம் அந்த டெபாசிட் வரும் இல்லையா, நம்ம வந்து 5 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு பிளான் அமௌண்ட்டில் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 849 பிளான் போட்டிருக்கோம். அந்த ஆக்சுவல் சார்ஜஸ் 1670 ரூபா வந்திருந்தாலும் 500 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. நெட் சார்ஜஸ் 1170 ரூபா. இந்த 1170 ரூபா என்னென்னா 1002 ரூபா ப்ளஸ் ஒரு 150 ரூபா சம்திங்கு. அந்த 5 மாதத்துக்கு உண்டான அமௌண்ட் அதுதான் வந்து அடுத்த மாதம் கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு மந்த் பில்லில் வந்து 1170 ரூபா தான் வரும். நீங்கள் அட்வான்ஸாகவே கஸ்டமருக்கு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் கொடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி போகும். அப்போ வந்து நீங்கள் கஸ்டமருக்கு இன்றைக்கி கால் பண்ணி ஓடிபி வாங்கணும். இதுதான் ஃபைனல். இந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 2 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி. நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஓடிபி கொடுக்குறதுக்கு முன்னால் சார் இதுக்கு வந்து 2 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி, வெளியில் இருக்கிறாங்க கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குற மொபைல் நம்பர் ஓடிபிக்கு நமக்கு 5 மினிட்ஸ் இருக்கும். இது 2 மினிட்ஸில் போயிருச்சுன்னா நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் கஸ்டமர்கிட்ட வாங்கிடணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி பண்ணி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். வேலிடிட்டி போயிடுச்சுன்னா நம்மளால் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். இவ்வளோ நேரம் செஞ்ச வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம கஸ்டமருக்கு ஓடிபி அனுப்ப போகிறோம். இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து ஓடிபி கொடுத்துருக்கோம் பாருங்கள். செகண்ட்ஸ் இப்போவே 5-6 செகண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி கஸ்டமர் கால் வந்துச்சுன்னா மட்டும்தான் கஸ்டமரை அதுவுமே கஸ்டமரை கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சார் வந்து ஓடிபி வந்து 1-2 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக கால் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் கால் வந்தோடனே ஓடிபி வாங்கிட்டு நான் ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, கஸ்டமர் ஓடிபி வந்துருச்சு. சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோடனே ஆர்டர் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா ஹாப்பி. இது மாதிரி இந்த ஆர்டர் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 90% ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகிடுது. 10% வந்து நெட்வொர்க் ப்ராப்ளத்தில் இதாகுது. நீங்கள் இதுக்கப்புறம் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் டூலில் ஆர்டரை எடுத்து கூட வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து இந்த ஆர்டர் நம்பரை வந்து நம்ம உள்ளே போனால் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஓகே கொடுத்துட்டு இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹிட் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ஆர்டர் ஹிட் ஆகிரும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா MOA போர்ட்டலுக்கு தான் வரும் இந்த ஆர்டரு. அதில் தான் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ணுறக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் வந்து இது எப்படி போய் செக் பண்ணிக்கலான்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் லோட் ஆகிட்டுருக்கு. நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த 3 கோடு இருக்கிற இடத்துல போயிட்டு
நீங்கள் அந்த டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரியில் போயிட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா காலையில் வந்து நீங்கள் காலையில் இல்லை சாரி ஒரு ½ அன் ஹவர் கழித்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுங்கிறத வந்துடும். அதே மாதிரி உங்களோட எம்ஓஏ லாகின்லேயுமே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஆப்ரேட்டருக்கு அசைன் ஆகிருக்குதோ டிஃபால்ட்டில் நிறைய பேர் வந்து இந்த ஆப்ரேட்டர் லாகினே நிறைய தெரியாதவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 2-3 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆப்ரேட்டர் லாகின் எப்படி பண்ணுறதுன்னு. அது கூட நான் நாளைக்கு உங்களுக்கு காலையில் நாளைக்கு நைட்டே ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது கேட்வே எரர்னு சொல்லி டைம் அவுட்னு வந்திருக்கு பாருங்கள். இது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸில் இந்த மாதிரி வரும். பட் இது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்துருச்சு. பேக்கில் இது என்னென்னா நம்ம ரொம்ப நேரம் இதை லாகினில் வச்சுருந்தனால இந்த மாதிரி வருது. இது எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து சர்க்கிளுக்கு கொடுத்துருக்கோம், அப்டேஷன் கொடுத்துருக்கோம், கார்ப்பரேட்டுக்கும் அப்டேஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கூடிய வரையில் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய இன்னும் மைக்ரேஷன் ஒர்க் போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன் ஃபுல்லாக பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் கனெக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறாங்க டோட்டலாக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை நம்ம ஒரு ஓஎல்டி டு ஓஎல்டியே வந்து நம்ம ஒரு மாற்றோம்னா நம்ம எவ்வளோ சிரமப்படுறாங்கிறது தெரியும். ஒரு 500 கனெக்ஷன் ஒரு 100 கனெக்ஷன் இருக்கிற கனெக்ஷனை ஒரு ஓஎல்டிலேருந்து ஒரு ஈபான் ஓஎல்டி வாங்கிட்டு ஜிபான் மாற்றோம்னா நம்ம ஒரு 100 கனெக்ஷனுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கிறது தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பின்னால் பேக் எண்டில் ஒரு மைக்ரேஷன் பண்ணுறது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு. நம்ம குரூப்லேயுமே நிறைய பேர் சொல்லுவீங்க என்ன பண்ணுறாங்க ஈஸியான மெத்தடில் பிஎஸ்என்எல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட நிறையா கொஞ்சம் கோவப்பட்டுக்கிறீங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எல்லாமே இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல் ஒவ்வொன்றுமே பிஎஸ்என்எல்லில் போய் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் நம்ம கையில் இருந்துச்சு, 80% பிஎஸ்என்எல் கையில் இருந்துச்சு. இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா 90% நம்ம கையில், 10% மட்டும் ஒரு நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இனிமேல் நம்ம கையில் தான் வரப்போகுது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கற்றுக்குங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் செமையான போர்ட்டல். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா கொஞ்சம் குறைகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும்போது உருவாக்கும்போது சில குறைகள் வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனோம்னா நம்ம இந்த போர்ட்டலில் நல்லா பழகிட்டோம்னா நல்ல போர்ட்டல். நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான போர்ட்டல் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு ஒரு 10-15 நாளாக டெய்லி கேட்டிருப்பீங்க சார் ஆர்டர் வீடியோ போடுங்கன்னு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷர் நிறையா கேட்டதுனால நம்ம இமீடியட்டாக அதை பண்ண வேண்டியதாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.